Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Thiru M.K. Stalin, Honorable Judges of the Supreme Court, Justice Sanjay Kishan Kaul, Justice Indira Banerjee, Justices V. Ram Subramaniam and M. Sundaresh, Honorable Chief Justice of Madras High Court, Thiru Munishwarnath Bhandari, சென்னையில் சார்பு நீதிமன்றங்களுக்கு புதிதாக ஒருங்கிணைந்த பல அடுக்கு கட்டடம் கட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராமகிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நிலை வரக்கூடிய இட நெருக்கடி காரணமாக அங்கு செயல்பட்டு வரக்கூடிய சார்பு நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இதற்காக சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தின் பின்புறம் தமிழ்நாடு அரசு 4 ஏக்கர் நிலத்தை வழங்கியிருந்தது. இந்த 4 ஏக்கர் நிலத்தில் தற்போது புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டியிருக்கிறார். ஒருங்கிணைந்த பல அடுக்கு கட்டடமாக இந்த புதிய கட்டடமானது ரூபாய் 115 கோடியில் கட்டப்படவிருக்கிறது. இந்த புதிய கட்டடத்தில் 160 நீதிமன்ற அறைகள் இருக்கும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வரன் பண்டாரி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், இந்திரா பானர்ஜி, வி. ராமசுப்ரமணியன், எம். சுந்தரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு மாநில அமைச்சர்கள் ஏவவேலு, ரகுபதி மற்றும் தலைமைச் செயலாளர் இறையந்தவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். சார்பு நீதிமன்றம் கட்டுவதற்கான அந்த அடிக்கல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கக்கூடிய பழைய சட்டக் கல்லூரியை புதுப்பித்து அதை உயர்நீதிமன்ற பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான பணியையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் கோரிக்கை வைத்திருக்கிறார். தற்போது இந்த சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சென்னை சட்டக்கல்லூரியின் பழைய கட்டடமானது புதுப்பிக்கப்பட்டால் அங்கு பல புதிய நீதிமன்ற அறைகள் உருவாக்கப்பட்டு இட நெருக்கடி சற்று தீர்க்கப்படும் என்று தெரிய வருகிறது. சென்னைக்கு தற்போது இந்த சென்னை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகே பிராட்வே பேருந்து பின்புறம் கட்டப்பட உள்ள இந்த ஒருங்கிணைந்த பல அடுக்கு கட்டடத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தற்போது செயல்பட்டு வரக்கூடிய குடும்ப நல நீதிமன்றங்கள், சிட்டி சிவில் கோர்ட்டுகள் மற்றும் செஷன்ஸ் கோர்ட்டுகள் அங்கு அந்த கட்டடம் கட்டப்பட்ட பிறகு அங்கு மாற்றப்படும் என்று தெரிய வருகிறது. அந்த கட்டிடத்தில் அந்த இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மாற்றப்பட்டால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது நிலவரக்கூடிய இந்த இட நெருக்கடியானது தீரும் என்று பார்க்கப்படுகிறது. இந்த தொடக்க விழா நிகழ்வில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வரன் பண்டாரி, இந்த பல்வேறு புதிய கட்டடங்கள் கட்டப்படுவதன் மூலம் உச்ச நீதிமன்றத்தின் கிளையானது சென்னை அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான நாளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த நிகழ்வான் நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உரையாற்றவிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணா. President of our Chief Minister's late father and former Chief Minister Dr. Kalanga, who during his Chief Ministership laid foundation for the Madurai bench of the Madras High Court in 2000, which realized the 4 decades of demand from the bar and the litigants to expand the access to higher judiciary in the south of Tamil Nadu. I honestly hope that this multi-storied building, for which Honorable Chief Minister has laid the foundation stone, once constructed, will enhance the accessibility to the litigants and provide modern amenities to the judicial officers and lawyers to elevate the quality of justice. The second function of renovation of the old law college heritage building, which His Lordship Justice Sanjay Kishan Kaul has graced the commencement, is one of the building itself is dear to most of us gathered here who had studied their law course in the college, and we have spent most of our lives in this campus, and we know the value of this building, its heritage value. And we have, as has been repeatedly said, we have come to cherish
the Indo-Saracenic style of the architecture designed by the English architect Henry Wynne. The continued contribution of the Tamil Nadu government is an enabling factor in achieving the noble cause of success, accessibility to justice, providing a modern infrastructure. It becomes an obligation of the state. And the Bombay High Court said it is a constitutional obligation. In a division bench judgment of the Bombay High Court in a case known as Ahmad M. Abdi versus State of Maharashtra, where in the famous judgment the Bombay High Court decided to shift the courts, the High Court, from its present place to a much larger space to be built in Bandra. It's a very hard decision to take, and the entire High Court agreed to shift it to a new ultra-modern complex in Bandra. And the court observed, within courts I say it is necessary to construct a modern High Court complex which will cater the needs of the High Court for at least 100 years more. Moreover, the concept of court complex in 21st century has undergone a change. The court also said, why 21st century? It should be, the facility must be 22nd century facilities. Therefore, it's an undeniable reality that as times have changed, we must also learn to modernize infrastructure. Over the last 2 years, most of us have become quite familiar with virtual conferencing, virtual court proceedings and technologies, and this has made a huge difference. Even during a once-a-lifetime pandemic, the wheels of justice were able to keep turning because of the modern technologies and quick adaptation of infrastructure. It is indeed my privilege to share this moment with you all, and on behalf of the entire bar gathered here, I express the warm welcome to Honorable Justices Thiru Sanjay Kishan Kaul, Selvi Indira Banerjee, Thiruvalargal V. Ramasubramanian and M.M. Sundesh, judges of the Honorable Supreme Court. I am filled with a sense of solemn joy and hope from our collective efforts to improve judicial infrastructure in the state. It would lead towards the betterment of access to justice. I thank you very much. Thank you, sir. The Honorable Thiru S. Raghupati, Minister for Law, Courts, Prisons and Prevention of Corruption, Government of Tamil Nadu, is a seasoned legislator known to all as an affable, dignified and highly efficient representative of the public. He is also a fellow member of the bar. I now invite the Honorable Thiru S. Raghupati, Minister for Law, Government of Tamil Nadu, to deliver his special address. தமிழக உயர்நீதிமன்றத்தினுடைய வரலாற்றிலே பொன் எழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க நாளான இந்த நாளிலே நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீண்ட நாளைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக முன்வந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய நீதியினுடைய பாதுகாவலராக விளங்கிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பழம்பெருமை வாய்ந்த சென்னை சட்டக்கல்லூரியினுடைய கட்டிடங்களை புனரமைக்கின்ற பணியினை துவக்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் மரியாதைக்குரிய திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களே, மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் இந்திரா பானர்ஜி அவர்களே, மண்ணின் மைந்தர்களாக உச்ச நீதிமன்றத்திலே நம்முடைய தமிழகத்தின் குரலை ஒலித்துக் கொண்டிருக்கின்ற, சட்டம் ஆன்மீகம் இரண்டையும் இரண்டு கண்களாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் ராமசுப்பிரமணியன் அவர்களே, எங்களுடைய அன்புக்குரிய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் M.M. சுந்தரேஷ் அவர்களே, குறுகிய காலத்திலே அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் மாண்புமிகு முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதி அரசர்களே, வருகை தந்து நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற
அமைச்சர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு இறையன்பு அவர்களே, தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் சண்முகசுந்தரம் உள்ளிட்ட வழக்கறிஞர் பெருமக்களே, அரசு மற்றும் நீதித்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலேயே நான் குறிப்பிட்டபடி இந்த நாள் நம்முடைய தமிழக நீதித்துறை வரலாற்றிலே ஒரு பொன்னாள், திருநாள், திருவிழா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த காலத்திலும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீதிமன்ற வளாகத்துக்காக ஒரே நேரத்திலே 6 மாத காலத்துக்குள், ஏனெனில் ஏற்கனவே ஒரு 95 கோடி ரூபாயை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு 315 கோடி ரூபாயை தந்து ஏறக்குறைய மொத்தமாக 430 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வேண்டுகோளை ஏற்று எந்த நிதி நெருக்கடி இருந்தாலும் நீதித்துறைக்கு நெருக்கடி வரக்கூடாது, நீதிக்கு நெருக்கடி வரக்கூடாது என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்களுடைய கோரிக்கையினை ஏற்று இந்த தொகையினை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீதித்துறையிலே எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்பதற்காக இதை நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். உண்மையிலேயே இந்த விழா நிகழ்ச்சி என்பது நம்முடைய மரியாதைக்குரிய உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்களுடைய பாராட்டு விழா என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் குறுகிய காலமாக அவர் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களை திறந்து வைத்தும் புதிய நீதிமன்றங்களுக்கு கால்கோள் விழாக்களை நடத்தியும் அதேபோல புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை குறுகிய காலத்தில் செய்திருக்கிற ஒரு சிறந்த நீதிபதியாக, அதே நேரத்தில் நீதித்துறையிலே அக்கறை செலுத்தி நீதித்துறையினை காப்பாற்றினால்தான் மக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய எண்ணங்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு ஆட்சித்துறையும் நீதித்துறையும் இணைந்து இன்றைக்கு நீதியை காப்பதிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பல்வேறு கோணங்களிலே பார்க்கின்றேன். We see our Honorable Chief Minister of Tamil Nadu, Thalapathy M.K. Stalin, as a warrior fighting for the principle of providing equality and social justice to all people of Tamil Nadu. Our Honorable Chief Minister as a great thinker with a vision that the court cases should be disposed of quickly without any delay and stagnation, and the rule of law must be established. Our Honorable Chief Minister of Tamil Nadu as a visionary with a social perspective that growth and developments in the judiciary will help to maintain peace in the society and country. Our Honorable Chief Minister as a righteous judicial personality who aims that the judiciary should also be involved in the formation of modern Tamil Nadu. On the whole, I see our Honorable Chief Minister of Tamil Nadu, Thalapathy Thiru M.K. Stalin, as the modern architect with a vision and mission to create the modern Tamil Nadu. எனவே நவீன தமிழகத்தை உருவாக்குவதிலே நீதித்துறையோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு அரசாக நம்முடைய அரசை மாண்புமிகு தளபதி அவர்கள் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் சொல்ல போடுமையானால், உன்னுடைய உரிமைக்கு போராடு, அடுத்த ஒரு உரிமைக்கு மதிப்பு கொடு என்கிற லட்சியத்தோடு பேச எழுத உரிமை உண்டு, ஆனால் எதையும் பேசலாம் எதையும் எழுதலாம் என்பது அல்ல நன்று என்றும், இது மத சார்பற்ற நாடு, இங்கு காக்கப்படும் அவரவர் பண்பாடு என்கின்ற இலட்சியத்தோடும், ஏழைக்கு எட்டாக்கணி அல்ல சட்டம், அது எட்ட வேண்டும் என்பதே திட்டம் என்ற பாதையை வகுத்து சட்டத்திற்காக அல்ல மக்கள், மக்களுக்காகத்தான் சட்டம் என்ற உணர்வோடு மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சட்டத்தின் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை இங்கே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. The Honorable Thiru Eva Velu, Honorable Minister for Public Works, Government of Tamil Nadu, is a seasoned 6-time legislator and senior member of the Cabinet. The Honorable Minister has shown personal care and attention to the mega combined courts building project and has expedited all clearances in record time. I now invite the Honorable Minister to deliver the special address. முன்னூத்தி 15 கோடி
புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி நிறைவாக சிறப்பு நிகழ்த்திருக்கிற 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களே, நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்பு நல்கியிருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கிற உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திருக்கிற தமிழக அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் ரகுபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற தலைமை செயலாளர் அன்பிற்குரிய திருமிகு முனைவர் இறையன்பு அவர்களே, நிகழ்ச்சியிலே வாழ்த்து நல்கியிருக்கிற அட்வொகேட் ஜெனரல் அரசனுடைய வழக்கறிஞர் அன்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் அருமையண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் அன்பிற்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள், சாமிநாதன் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், சேகர் பாபு ஆகிய அமைச்சர் பெருமக்களே, சென்னையினுடைய உயர் நீதிமன்ற நீதி அரசர்களே, மூத்த வழக்கறிஞர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓர்ந்து கண்ணொடுது இறை புரிந்து யார் மட்டும் சேர்ந்தே செய்வதே முறை என்று வள்ளுவர் பெருந்தகை அப்படித்தான் குறிப்பிடுகிறார். குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எப்பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வழங்குவதே நீதியாகும் என்பது ஐயன் வள்ளுவனுடைய வாக்கு. அத்தகைய பெருமைக்குரிய நீதிபதிகள் நம்முடைய உயர்நீதிமன்றத்திலே அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற ஒரு செயல் வடிவம் தருபவர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது. குடிதழுவி இக்கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு என்று வள்ளுவர் பெருந்தகை அப்படித்தான் குறிப்பிடுகிறார். குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்ல அரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றும் வண்ணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். வினை தூய்மை, வினைதிட்பம், சொல்வன்மை, செயல்வேகம் கொண்டு இணைந்து நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய வாழ்த்துக்களோடு இங்கே அடிக்கல் நாட்டு பணிகளை இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை என்பது பல்வேறு அழகுறு கட்டணங்களையும் அடையாளப்படுத்துகிற கட்டணங்களையும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டட வரிசையிலே சென்னையினுடைய உயர்நீதிமன்ற வளாகத்திலே இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டடம் என்பது 2022 அரசு ஆணை 50 315 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 5.94 லட்சம் சதுர அடியிலே ஒரு சிறப்பான பன்னடுக்கு மாடி கட்டிடம் இங்கே கட்டுகின்ற நிலையில் புகழ்பெற்ற கட்டிடங்களிலே இந்த பட்டியலும் இடம்பெறும் என்பதிலே ஐயமில்லை. இங்கே நம்முடைய ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டதை போல 1892ஆம் ஆண்டு இந்தோ சராசனிக் என்கிற அந்த அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள் தான் சென்னையில் இருக்கிற இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டடங்கள். 1892 ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதே அடிப்படையிலே பலரும் போடுகின்ற அளவிற்கு இந்த 315 கோடி ரூபாய் இந்த அடுக்குமாடி கட்டடம் இங்கே கட்ட இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல 95 கோடி ரூபாயிலே ஏற்கனவே இருக்கிற சட்டக்கல்லூரியை
அதை புதுமைப்படுத்துகிற பணியிலும் இங்கே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இங்கே அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இங்கே ரகுபதி குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இருக்கிற அரசின் சூழ்நிலையில் நிதி சுமையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 315 கோடி ரூபாயும் 95 கோடி ரூபாயும் உயர்நீதிமன்ற கட்டடத்திற்காக அவர் ஒதுக்கியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் நீதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறார் என்கிற ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அரசுக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற இத்தகைய சூழ்நிலையில் அதுவும் ஓராண்டு காலம் ஆட்சி நிறைவேற்றிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்டிடத்திற்கு இன்னும் சொல்ல போனால் இந்த துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4 தினங்களுக்கு முன்னால் தான் நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த கட்டடத்தை கட்ட வேண்டும் என்ற முனைப்போடு இந்த கட்டடத்திற்காக திட்ட மதிப்பீடு எல்லாம் தயார் செய்யப்பட்டு கோப்புகள் முதலமைச்சருக்கு வருகிறது. கேரளாவுக்கு செல்லுகின்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டு புறப்படுகிற நேரம் கோப்பு வருகிறது. கோப்பு வந்த உடனேயே 15 நிமிடம் விமானம் தாமதித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கோப்பிலே கையெழுத்து போட்டு இன்றைக்கே அது அரசாணை வர வேண்டும் என்று ஜியோ வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கேரளாவுக்கு புறப்பட்டார்கள். துறையினுடைய அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் நடந்த சம்பவங்கள் எனக்கு தெரியும். ஆக 4 தினங்களிலே இங்கே உயர்நீதிமன்றம் இதனுடைய நீதிபதிகள் எண்ணுகிற எண்ணங்களை செயல்படும் தருவதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே தமிழ்நாட்டு நீதிக்கு எப்பொழுதும் தலை சாய்ப்பவர், அதற்கு முன்னிலைப்படுத்துபவர், அடையாளப்படுத்துவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். என அவருக்கு உற்ற துணையாக நாம் இருந்தால் மேலும் மேலும் சமூக நீதி காணுகிற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு அது வாய்ப்பளிக்கும். எனவே உங்களுடைய எண்ணங்களை எப்பொழுதும் ஈடேற்றுகிற முதலமைச்சருக்கு நாம் பக்காரமாக இருப்போம் என்று சொல்லி இத்தகைய உயர்ந்த மேடையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து வாழ்த்து தந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக தலைமை நீதிபதிக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலும் வார்த்தைகளும் சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Honorable Mr. Justice M.M. Sundaresh is known for his signature smile and ever so pleasant manners. He has the ability to handle every matter deftly with the same sense of composure. Every member of the bar would agree that appearing before him is always a pleasure. We now request him to address this august gathering. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோல் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். என்னை பற்றி நன்கு அறிந்தவர்களில் முதலானவர் நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள். காலை 9:30 மணிக்கு அவருடைய நானுடன் பேசிக்கொண்ட பொழுது எங்க தமிழில் பேசலாமா இங்கிலீஷில் பேசலாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் முடிவு பண்ணலை, நீ முடிவு பண்ணிக்கன்னார். நான் தமிழ் தான் பேச போனால் அவருக்கு தெரியும். அவருக்கு காலத்தின் அருமை கருதி மற்றவர்களின் முக்கியத்தை உணர்ந்து யாரையும் குறிப்பிடாமல் எனது உரையை துவக்குகிறேன். அமைச்சர்கள் சொன்னது போல நீதிமன்றத்தின் வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னாள். 2 முக்கிய நிகழ்வுகள். ஒருங்கிணைந்த ஒரு கட்டிடம், உயர்ந்த அழகிய கட்டிடம் புதுப்பிக்கப்படுகின்ற நிகழ்ச்சி மற்றொன்று. என்னையும் திரு ராமசுப்ரமணியம் அவர்களையும் கூப்பிட்டதில் வியப்பொன்றுமில்லை. ஆனால் திரு கமல் அவர்களையும் திரு செல்வி இந்திரா பானர்ஜி அவர்களையும் கூப்பிட்டது நமக்கு பெருமை. அமைச்சர்கள் ஒன்று சொன்னார், எங்களை இருவரையும் கூப்பிட்டது மண்ணின் மைந்தர்கள் என்று. அவர்கள் இருவர்களும் இந்த மண்ணுக்கு உரித்தாளர்கள் தான்.
இதை நான் சொல்லவில்லை, தமிழ் மூதாட்டி அவ்வை சொன்னார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிழலே என்று சொன்னார். செல்வி இந்திரா பானர்ஜி அவர்களை நான் கூட்டிக் கொண்டு வந்து திருமதி அனிதா சுமந்த் அங்கே அவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் சொன்னேன், செல்வி இந்திரா பானர்ஜி அவர்கள் தனது தாய் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறார் என்று சொன்னார். உச்சநீதிமன்றத்திலே நான் பணிபுரிந்து 1 ஆண்டு காலம் பூர்த்தி அடைந்து விட்டது. சென்னையை விட்டு பிரிந்தாலும் இந்த 3 பேரும் என்னுடன் எப்போதும் இருப்பதால் எனக்கு அந்த உணவின் பாதிப்பு அதிகமாக இல்லை. பதவியேற்ற முதலிலிருந்து திரு கவுல் அவர்களுடன் சேர்ந்து நான் பணியாற்றிய பாக்கியம். எல்லோரும் சொல்வார்கள் இது மெட்ராஸ் பெஞ்ச் என்று. ஆனால் 1 வருட காலம் முடிந்த பிறகு இப்போது நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது செல்வி இந்திரா பானர்ஜியுடன் கூட. நான் தொடக்கத்தில் பதவி ஆரம்பித்த பொழுது இருந்தது என்ற முன்னாள் தலைமை நீதிபதி, அடுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர்களும் முன்னாள் தலைமை நீதிபதி. அவர் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுதும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது. முதலிலே முதல்வர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை உறுத்தாக்குகிறேன். இடமும் பொருளும் தந்து இத்தகைய ஒரு மாபெரும் கட்டிடத்தை உருவாக்குவதற்கு, சீரமைப்பதற்கு உதவியதற்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தலைமை நீதிபதி அவர்களுக்கு இந்த செயலை முனைப்புடன் மற்ற நீதிபதிகளுடன் சேர்ந்து உருவாக்க அவர் எடுத்த முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் பதவியேற்ற நாள் முதலிலிருந்து இந்த நீதிமன்றங்கள் வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நானும் என்னுடைய சக நீதிபதிகள் அனைவரும் பலமுறை பேசியது உண்டு. சட்டக்கல்லூரியை சீரமைக்க வேண்டும் என்பதற்கு திரு நீதிபதி கவுல் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு உண்டு. எப்பொழுதுமே ஒரு பண்பாட்டு மிக்க பழமையான கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் அவருக்கு உண்டு. ஏனென்றால் அது நம்முடைய அடையாளம். அந்த வகையிலே சென்னை சட்டக்கல்லூரி சீரமைக்கப்பட போகிறது என்பதை கேட்கும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தலைமை நீதிபதியுடைய கூற்றை நான் ஆமோதிக்கிறேன். மண்ணின் மைந்தர் என்று திரு கவுல் அவர்களை நான் சொன்னதனால் I also request him to see to it that this building is put for a better use. I leave it to his imagination. திருவேலு அவர்கள் சொன்னார்கள், வள்ளுவனை மேற்கோள் காட்டி, நீதியினுடைய தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்த என்று. கம்பன் சொன்னது போல அதற்கு மேலே இருக்கணும். அது
சீலம் அல்லன நீக்கி செம்பொன் தலைத்தாள என்று ஒரு அழகான ஒரு பாடல் சொல்லுவோம். அந்த தராசு தங்கத் தராசு போல் இருக்க வேண்டும். நீதியின் தரம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு பலரின் முயற்சி காரணமாக இருக்கின்றது. அதில் ஒருவரை நான் குறிப்பிட்டு சொல்ல விடுகிறேன். இரண்டு நிகழ்ச்சிகளும் சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பி. சண்முகம் அவர்கள் தான். இங்கு இந்த இடத்தில் இதை நான் பதிவு செய்ய விளைகிறேன். சட்டக்கல்லூரியை பொறுத்தவரை அதை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ஆய்ந்து ஒரு விரிவான ஒரு உரையை கொடுத்தவர் அவர். ஒன்று. இரண்டாவது, பச்சைப்பெண் கல்லூரியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் இருக்கின்ற பொழுது முதல் முறையாக அவருடைய முயற்சியால் 7 ஏக்கரிலே ஒரு பாதி நிலம் உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆக இது பலருடைய முயற்சி, பலருடைய கனவு. இதை சிறந்த முறையில் எடுத்துச் செல்ல வேண்டியது அதிலே பணிபுரிகின்ற நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான ஒரு கடமை என்று நான் நினைக்கிறேன். கட்டிடம் மட்டும் ஒரு புகழை கொடுத்து விடாது. நேற்று காலையிலே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதில் ஒரு அழகான ஒரு ஜோக் இருந்தது. நீதித்துறையுடைய செயல்பாடை பற்றியான ஒரு ஜோக். ஒரு காடு ஒன்று இருக்கிறது. அந்த காட்டிலே ஒரு பசுமாடு தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் எதிரே 2 கொம்புகளை உடைய ஒரு கம்பீரமான ஒரு ஆண் யானை வந்து கொண்டிருக்கிறது. அந்த பசுமாடை அதை நிறுத்தி, நண்பா எதற்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்டது. அதற்கு அந்த பசுமாடு சொன்னது, அரசாங்கம் ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறார்கள் என்று. என்ன உத்தரவு என்று கேட்டது. காட்டில் இருக்கின்ற எருமை மாடுகளில் எல்லாம் விரட்டி பிடித்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள் என்று. அதற்கு அந்த யானை கேட்டது, எருமை மாடுகளில் தானே பிடிக்கப் போகிறார்கள், நீ பசுமாடு ஆயிற்று என்று. அதற்கு அந்த பசு சொன்னது, அந்த எருமை மாடுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 4 கால் இருக்கணும், 2 கொம்பு இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், புல்ல சாப்பிடணும், மானை விட பெரிதாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே ஒரு அரசாங்க ஊழியனுக்கு மாடு பசுவுக்கும் கசுவுக்கும் எருமைக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால் என்னையும் பிடித்து கொண்டு சொல்வார்கள். யானை சொன்னது, அப்படியே பிடித்து கொண்டு சென்றாலும் நீ நீதிமன்றத்தை அணுகலாம் என்று. நீதிமன்றத்தை அணுகலாம், ஆனால் முதல்ல என்னை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். நான் மாடு என்று அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு 20 வருடம் ஆகிவிடும் என்று சொன்னார். இந்த பதிலை கேட்டவுடன் யானையும் ஓட ஆரம்பித்தது. அந்த வகையிலே இல்லாமல் வள்ளுவன் சொன்னது போல, என்பதத்தா ஏறா முறை செய்யா மன்னமன் தன்பதத்தால் தானே கெடும் என்று சொன்னான். அரசை நடத்துவர்களுக்கும் நீதியை பரிபாலம் செல்வதற்கும் அறத்தின் பால் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். வருகின்ற இந்த நீதிமன்றம்
அறத்தின்பால் செயல்படும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Honorable Mr. Justice V. Ramasubramanian, Judge, Supreme Court of India, has always been one amongst us, and this is another occasion of homecoming for him. Being wisely sharp-witted, he wears the armor of knowledge and carries the sword of scholarship. We all aspire to meet the high standards set by him. We extend a warm welcome to him and request him to deliver his special address. Honorable Chief Minister of Tamil Nadu, my dear brother and sister judges of the Supreme Court, my dear Chief Justice of the Madras High Court, respected judges of the Madras High Court past and present, the legal fraternity, honorable ministers of the government of Tamil Nadu, the learned Advocate General, the members of the Bar Council, members of the legal fraternity. நான் ஏன் இதை தமிழிலே ஆங்கிலத்திலே தொடர்ந்தேன் என்றால், நான் என்ன செய்வேன் என்பதை முன்கூட்டியே என்னுடைய சக நீதிபதி சுந்தரேஷ் உங்களுக்கு சொன்னார். அப்படி சொன்னதை கொஞ்சமாவது பொய்ப்பித்து காட்ட வேண்டும் என்பதற்காக நான் ஆங்கிலத்திலே தொடங்கினேன். அவரை நிஜமாவே கேட்டார், நீங்கள் எதிலே பேசப் போகிறீர்கள் என்று. உங்களுக்கு பிறகு பேசப் போகிறேன், எனவே நீங்கள் எப்படி பேசப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து என்னுடைய பேச்சு அமையும் என்று சொன்னேன். அவர் தமிழிலே பேசுவார் எனக்கு தெரியும். அவர் என்னை கேட்டார், இஃப் யூ டாக் இன் தமிழ், Honorable Justice Banerjee and Justice Sanjay Kishan Kaul may not understand is what was his worry. But I told him that after having sat with Justice Banerjee for quite some time, I have realized that Justice Banerjee understands Tamil much better than some of the Tamil lawyers. And so far as Honorable Justice Sanjay Kishan Kaul is concerned, he has been accustomed to understanding my thought process more than my words. So we understand each other so well that I don't have to speak in any language to Justice Sanjay Kishan Kaul. நான் எந்த மொழியிலே பேசினாலும் அவர் என்னை புரிந்து கொள்வார். அதுதான் பலருக்கு எங்களிடம் இருக்கிற ப்ராப்ளம். எங்களை பற்றி இருக்கிற ப்ராப்ளமும் அதுதான். So we understand each other irrespective of the language we speak. Look at the combination. We have a judge who hails from Kashmir. We have a judge who hails from Calcutta. We have a judge who hails from Rajasthan. Tamil Nadu அனைவரையும் தங்க தாம்பாளத்திலே வரவேற்றிருக்கிறது. இந்த 130 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி இருந்தது, 130 ஆண்டுகளுக்கு பின்னாலே இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்க வேண்டுமானால், 130 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை கட்டுவதற்கு வெறும் 12,98,163 ரூபாய் தான் தேவையாக இருந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் இதை குறித்துக் கொள்ள வேண்டும். 130 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை கட்டுவதற்கு வெறும் 12,98,163 ரூபாய் தான் தேவையாக இருந்தது. ஆனால் அந்த 130 ஆண்டுகளிலேயே இன்னமும் ஸ்ட்ராங்காக அந்த கட்டடம் நின்று கொண்டிருக்கிறது. நான் எதையும் குறிப்பால் உணர்த்துகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இன்றைக்கு இந்த புது கட்டிடத்தை கட்டுவதற்கு 1153 கோடி ரூபாய் தேவையாக இருக்கிறது. 130 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த 12 லட்சம் ரூபாய் என்பது 130 ஆண்டுகளுக்கு பின்னாலே 1153 கோடியாக தேவையாக இருக்கிறது என்றால், பணத்தினுடைய மதிப்பு மனிதர்களுடைய மதிப்பை போலவே எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். Honorable Justice Kaul, I was telling them that 130 years ago, what was required was only 12,98,163 to build the High Court. Today we require 1,153 crores to build this new building. That building remains still strong, and that is a message which I said should be taken note of. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த பழைய உயர்நீதிமன்ற கட்டிடத்தின் சாவியை இந்த மாநிலத்தின் கவர்னர் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு கொடுத்த போது அவர் ஒரு செய்தியை சொன்னார். While accepting the key
from His Excellency the Governor of the then Madras Presidency, the Chief Justice of the Madras High Court said something very interesting. He said, "My Lord, so long as this court is an independent court with judges who fear no man and who administer the law according to the rules of law, equity and good conscience, with the jurisdiction it has exercised for so many years, this institution will stand strong," என்று அவர் சொன்னார். தொடர்ந்து இந்த நீதிமன்றத்திலே மனிதனை பற்றி பயப்படாமல், யாருக்கும் பயப்படாமல் நீதி பரிபாலனத்தை நீதிபதிகள் செய்து வரும் வரை இந்த நீதிமன்றம் உறுதியாக இருக்கும் என்று 1893 அவர் சொன்னார். நான் வேடிக்கையாக நினைத்து பார்ப்பது உண்டு. சமூகத்திற்கு நீதியில் நெருக்கடி வராமல் இருக்க வேண்டுமானால் நீதிமன்றத்திற்கு நிதியினாலே நெருக்கடி வராமல் இருக்க வேண்டும். அந்த நெருக்கடியை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை. அது இன்றைக்கு சரியாக நிறைவேறியிருக்கிறது என்கிற காரணத்தினாலே. இன்னொன்று, நம்முடைய இலக்கியங்களை பற்றி சொன்னார்கள். ஒரே ஒரு செய்தி, அது இல்லாமல் நம்மளால் முடிக்க முடியாது. வழக்கறிஞர்களை பற்றி அதிவீர ராம் பாண்டியன் சொன்னார். யார் வழக்கறிஞன் என்ற போது அவர் சொன்னார், பொய்யுடை ஒருவன் சொல் வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே என்று சொன்னார். அதனால்தான் நீதிபதி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் எழுதினார். இருவர்தம் சொல்லையும் எழுதறம் கேட்டு இருவரும் பொருந்த உரையாராயின் மனுமுறை நெறியின் வழக்கிழந்தவர்தாம் மனமுறை மருகி நின்று அழுத கண்ணீர் முறையுற தெய்வர் மூவர் காக்கினும் வழி வழி ஈர்வதோர் வாளாகுமே என்றவர் முடித்தார் என்று கூறி, இதை நாம் நினைவிலே கொள்ளுவோம் இந்த நாளிலே என்று கூறி, இந்த மெட்ராஸ் லா காலேஜை பற்றி நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சென்னை சட்ட கல்லூரியில் I was a student of the Madras Law College. So I have a very, very deep connection with the college. In a lighter vein, I want to say something. All students who went to the college very, very regularly became excellent lawyers. People like me became judges. And the people who came to that college only during elections became legislators and ministers. But on the only difference between law college of those days and other colleges of those days was that in all other colleges there used to be ragging of freshers. Law college was the only college where freshers will be welcomed with red carpet. That is because after the college commences for freshers, there will be elections. That was the reason why freshers were welcomed with red carpet. Therefore, these two projects are very dear to our heart. எனவே இந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் தமிழக அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir. Honorable Selvi Justice Indira Banerjee, Judge, Supreme Court of India, is a distinguished and eminent jurist who has left an indelible imprint in the minds and hearts of the entire Madras Bar during her Lordship's tenure as the Chief Justice of this chartered court. Her Lordship's ever-present smile while dispensing justice has been known to diffuse many a tense moments in the courtroom. I now request Honorable Selvi Justice Indira Banerjee to deliver the special address. The Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, my esteemed colleague of the Supreme Court, Justice Sanjay Kishan Kaul, I think today I should thank him specially. It was Justice Kaul's special interest in the High Court of Madras, even after he left this High Court, which expedited my coming here, for which
I'm especially thankful to him. My esteemed brothers, Justice V. Ramasubramaniam and Justice M.M. Sundaresh, both of whom have been my partners on the bench for a while. Justice Bhandari, the Honorable the Chief Justice of Madras High Court, the Honorable Minister Thiru Velu, the Honorable Minister Thiru Raghupati, my colleague Justice Raja, then the Advocate General of Madras High Court, Thiru Shanmuga Sundaram, the Chief Justice, the Chief Secretary of the State of Tamil Nadu, my brother and sister judges, many of whom were my partners on the bench, Justices Sundar, Justice Bhavani Subbarayan, Justice Abdul Quddus, Justice Asha. In fact, I'm just reminded that when Justice Bhavani, Sister Bhavani, was elevated to the bench, I fixed the roster as per seniority. The next day, it was a pleasant surprise when there were headings in the newspapers that it was the first all-woman bench in court number 1 in the history of the Madras High Court. My colleagues, some of whom are now retired, but very much there, whose assistance I got immensely as Chief Justice of this High Court. The members of the registry, the judicial officers, lawyers, senior and junior, members of the press, ladies and gentlemen. Exactly 4 years ago, a little more than 4 years ago, in this very auditorium, I was given a very warm and touching send-off. Being back here just before I demit office makes me feel nostalgic. It was a tense day. It was the day before the great former Chief Minister of Tamil Nadu, Thiru Kalaiyan, the father of our Chief Justice, left us forever. I thank the Chief Justice and my brother and sister judges for giving me the opportunity to be back to my second home. I have always considered Madras as my second home. So very soon after I joined, the Heritage Building observed its 125 years. There were problems, serious problems of space. There were demands for more space from the members of the Bar Association. I am happy, I feel privileged to be here on this momentous occasion when the foundation stone is laid for the combined court building for courts in Chennai, which will house about 160 courts. This will obviously solve the space crunch to a great extent. About the heritage of the Law College, I need not speak.
because that is something, the heritage of this High Court, as also the heritage of the Law College, which is now being renovated. I can only say that it is a proud moment. The judiciary is going through a critical phase, I would say. I was just reading in the papers the other day that as per statistics, just a few months back, it was stated that there were 4.7 crore cases pending in courts all over the country. Now, naturally, we have to gear ourselves to speed up delivery of justice of good quality, and that requires infrastructure. The court, the combined court building is a step forward. I can only hope that the judges of all the courts, the High Court, the district courts, the lawyers, and all other stakeholders, all others associated with the judiciary, will work together to ensure that justice is delivered, quality justice is delivered in a short time. I am aware that my brothers have flights to catch, and we are all eagerly waiting to hear the inaugural address of Brother Sanjay Kaul. I will not take any more time, but I can thank all of you. Nandri, Vanakkam, and my sincere thanks for giving me the opportunity to be here in my second home. And I sincerely wish, pray, and hope that this High Court will maintain its tradition, the buildings will serve the purpose for which they are being established, and we will be able to deliver quality justice. Thank you. Thank you, Madam. Honorable Mr. Justice Sanjay Kishan Kaul, Judge, Supreme Court of India, has always been a father figure to the judges as well as the lawyers of the Madras High Court, and his sense of belonging to this honorable court has always been very strong. He is known for his erudite, scholarly and path-breaking judgments. We request Honorable Mr. Justice Sanjay Kishan Kaul to deliver the inaugural address. Honorable Thiru Stanji, the Chief Minister of Tamil Nadu, my brother judges, Justice and sister judges, Srimati Indira Banerjee, Justice Ram Subramaniam, and Justice Sundaresh, many of my other colleagues sitting here past who have been still serving or have retired, honorable ministers who are here and who have cooperated for the reason why we are all here today, members of the Bar Associations, the Bar Council, Advocate Generals, and members of the Bar. In a sense, all of them are part of my family. Erukam Kalai Vanakkam. As somebody who was a reluctant visitor to this place in terms of the office to be held, things changed in a vast network, and I stand in a different position today. So it is often said that in a Hindi physiology they say it's your Janam Bhumi and Karam Bhumi. Janam Bhumi is your place of birth. Karam Bhumi is where you make your mark or you establish your work.
So if Delhi was the place of my birth and Kashmir was my hometown, Tamil Nadu turned out to be my Karambhumi in a sense. No individual, I believe, ever is able to achieve something unless he is able to carry his colleagues, his friends, and the people at large with him. If I have been able to do something in this place, it is because my brother judges backed me to the hilt. It's that the members of the bar who actively practiced also backed me to the hilt. And my concern was only this chartered high court should maintain its glory. Not only glory of the building which it has, undoubtedly one of the most beautiful architectures, but also in terms of the quality of work, the standing and creation of the legal jurisprudence. And this court has a very rich history of delivering judgments and many, many aspects of constitutional issues, family issues, and so many areas of law. When I came here and I went to Madurai, one of the clippings which was shown to me was that he's an informal man but an obstinate man. I confess to that, undoubtedly. But I think we have been able to see the growth of this court with the concerted effort of all the members of the bar and the bench. And the two gems in the Supreme Court, who are people hailing from the state, certainly helped me in administering this court. Ram is right. I can normally make out what is he thinking. Sometimes I have to tell him that, when you're saying something to somebody, I can make out whether you're praising him, it's a general statement, or you're pulling his legs. Well, the other person would be making an endeavor to find out the result of the same. No institution remains stagnant. See, you have to work towards either improving it or it goes down, whether it's be infrastructure, whether it's any other aspect. This court was built, as it said, to accommodate an X number of judges. And as things evolved, renovations were done, deviations were done, modifications were done. But the court ran short of space still. So the endeavor today is a great endeavor in trying to utilize the whole thing as a composite place for the High Court. We are saved of the problem which the Bombay High Court has of being shifted to another place, because if this court complex in terms of the law school area and the city civil court areas are evolved, I don't think we will need the court complexes for many years. I also believe that the number of judges are an important aspect of the whole thing. Just mere increase in strength of judges does not deliver justice. We have to innovate, we have to think, we have to see how to deal with the figures which are there. Because a study of all this has shown that, at least in the two courts I have been, that mere addition of judges never worked for the benefit of just disposal of cases. And if the people work collectively with the strength we have, I see no reason why the arrears issue cannot be tackled. Every institution, every court, as Sister Indra Banerjee mentioned, has this problem of arrears. But every institution and court has, at least in my belief, 20% infructuous matters. Issues how to take them out, how to do clubbing, how to use scientific methods to be able to deliver justice. The litigant is interested in his small problems. He is not interested in the thesis we write. He is not concerned with how much we write and what we write. He wants the justice today. And in a computer age, to expect that people will wait ad infinitum to get justice is expecting too much. In the apex court, when I see some of the civil courts, the disputes have arisen 30 years ago, 35 years ago. Through the stream of the case, through the different tiers of scrutiny, it has taken those many years. This is something I feel will not be found acceptable in today's system. Ultimately, the judges and the lawyers are the software of the system. The structure is only the hardware, and it is the software which will make it work. We have a beautiful campus. I always say that
I think the Chief Justice Court in the Madras High Court is the most beautiful court in the country to preside. It is the most beautiful court to preside not only because of how it is made, but the kind of judgments which come and the kind of assistance which is rendered. In fact, I tell in Delhi that, which is my parent court, the Delhi High Court, that, and I have a sense of pride over that court, that please go to Chennai and see the quality of justice being delivered by the judges there. I find that certainly they are no less, if not better, than what is being administered in Delhi. One aspect I would like to flag is, of course, there's a very delicate relationship between the administration and the bench. Our constitutional scheme has been made in such a way that there are checks and balances to be provided. So one of the Chief Justices of India, who I respected a lot, I was discussing with him once and he said, there is no need for any unnecessary confrontation between the judiciary and the executive. But there has always been underlying tension which arises from the very job we perform. If things are very hunky-dory, then there is a problem. So it is our job at times to check the executive. And that's something the executive should appreciate, that it's not a personal issue or a governmental issue. That's the constitutional role which has been assigned to us, which we have to perform. And the improvement and of infrastructure and the administrative issues are such that one has to keep the administrative and judicial issues separately. The judicial issues have to be performed by us in terms of the constitutional role assigned to us, and creation of infrastructure is something in which there has to be a collaboration with the executive, otherwise that development of infrastructure doesn't take place. And that's something which is good for the government because its cases get decided quickly. A better infrastructure helps us in delivering the job which we are supposed to do. What I do recollect in terms of the support is that I think all my brother judges at my time when I was the Chief Justice here worked to the best of their capacities and beyond that to help in tackling this problem of areas. And certainly if the head of the institution works, it helps in other people working. So a most important aspect is to carry your colleagues with you, to help them, to help yourself and to help them. You will have 2 new buildings coming up. The law school was vacated at that time when I was there because it was perceived as a little safety hazard coming from the work which had been performed there in terms of the metro work, and we shifted a law school. So today you have a law school in a much bigger campus which subserves its purpose. When the law school was built here, the objective was to permit and have the benefit of lawyers going there and lecturing. Things change, as I said, there's nothing constant. So today you are looking to how to utilize the campus of the law college. You're looking how the city civil courts, which are part of the campus, to be utilized so that the High Court campus is by itself and takes care of the needs of what has evolved and what will evolve. While you have a modern complex coming up for the district judiciary, I am sure that my brother judges and the members of the bar will keep the flag flying high of this great institution, a place for which I have a lot of love and affection. After all, I have traveled the length of India from Kashmir to Kanyakumari to reach this place. Thank you very much. Thank you, sir. We are truly privileged and honored to have amongst us today the Honorable Chief Minister of Tamil Nadu, who is a staunch believer in the Constitution and the rule of law. In fact, it was on this very stage in April that the Honorable Chief Minister handed over the government order for the transfer of 7.58 acres of land in the heart of Chennai for the construction of the first of its kind historic landmark combined court building. We therefore take great pleasure in inviting the Honorable Chief Minister to deliver the presidential address.
அன்புள்ள மாண்புமை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களே, செல்வி இந்திரா பானர்ஜி அவர்களே, திரு வி ராமசுப்ரமணியம் அவர்களே, திரு எம் சுந்தரேஷ் அவர்களே, வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் திரு முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்களே, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு டி ராஜா அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நீதியரசர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசினுடைய தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, அரசு தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் சண்முகசுந்தரம் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களே, பார் கவுன்சில் நிர்வாகிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். At the outset, I would like to say a few words about our Honorable Chief Justice here, who is retiring on 13th of the month. His tenure has been many landmark verdict. He has done an excellent job in the administration of the court. On behalf of the people of Tamil Nadu, I wish him all the best. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான மகிழ்ச்சியான வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நீதித்துறைக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் மட்டுமல்ல, நாங்களும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பயன்பாட்டுக்காக சென்னை பழைய சட்டக்கல்லூரி கட்டடத்தை புதுப்பித்தல் மற்றும் புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, நான் பெருமையும் அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த வளாகத்திற்குள் வரும்போது, ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கும் போதும் மிகப்பெரிய கம்பீரத்தையும் உணர்ச்சியும் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, 1862 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நிறுவப்பட்டது இந்த உயர்நீதிமன்றம். அந்த வகையில் பார்த்தால் இது 160வது ஆண்டு. 160 ஆண்டுகள் பழமை என்பது இந்தியாவில் சென்னை, கல்கத்தா, மும்பை ஆகிய 3 நகரங்களுக்கு மட்டுமே வாய்த்த பெருமை. நீதி கம்பீரமாக நிலைநாட்டப்படுவதைப் போலவே இந்த கட்டடமும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்தோ சாசனிக் முறைப்படி கட்டப்பட்ட இந்த கட்டடம் முதல் உலகப் போரின் போது எம்டன் போர்க்கப்பலால் தாக்குதலுக்கு உள்ளானது. இன்றைக்கும் கூட அதன் நினைவாக பாரிமுனையிலே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. செஞ்சிவப்பு வண்ணமும் கட்டடத்தினுடைய கூரைகளில் வண்ண கண்ணாடிகளும் கொண்டதாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து 175 அடி உயரத்தில் கலங்கரை விளக்கு முன்பு செயல்பட்டு வந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக நீதிமன்றத்திற்கு அடையாளமாக சுட்டிக்காட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அழகிய தோற்றத்தோடு நமது உயர்நீதிமன்ற கட்டடம் இருந்து வருகிறது. இதே அழகும் கலைநயமும் கம்பீரமும் கொண்டதாக புதிய கட்டடம் அமைய வேண்டும் என்று
நம்முடைய தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கம்பீரமான சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்துடன் இதற்கு முன்பு சட்டக்கல்லூரி இருந்த வளாகமும் இணைக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற கட்டடத்தைப் போலவே சட்டக்கல்லூரி கட்டடமும் கம்பீரமானதுதான். 1891ஆம் ஆண்டு சென்னையில சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. மெட்ராஸ் சட்டக்கல்லூரி என்று அதற்கு அப்போது பெயர். இந்தியாவுக்கான சட்டத்தை உருவாக்கி கொடுத்த மாமேத அண்ணல் அம்பேத்கருடைய நினைவாக சட்ட அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி என்று அதற்கு பெயர் சூட்டியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த வளாகத்தையும் அதன் பழமை மாறாமல் மேம்படுத்த வேண்டும் என்று தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சகத்தை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான கட்டடங்களை பாதுகாப்பது என்பது நமது வரலாற்றை பாதுகாப்பது. அதில் நமது அரசு மிக கவனமாக இருக்கு. பாரம்பரியமான கட்டடங்கள் அதிகம் உள்ள நகரமாக சென்னை அமைஞ்சிருக்கு. பல நூறு ஆண்டு பழமை கொண்ட கோயில்கள், சென்னை கோட்டையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்ட்ரல் ரயில் நிலையம், தேவாலயங்கள், எழும்பூர் ரயில் நிலையம், தர்காக்கள், அரசு அருங்காட்சியகம், அமீர் மஹால், காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலக கட்டடம், காவல்துறை அருங்காட்சியகம், அரசு கவின்கலை கல்லூரி, ஆவண காப்பகம், ரிப்பன் கட்டடம், தெற்கு ரயில்வே தலைமையகம், இப்படி எத்தனையோ கட்டடங்கள் சென்னையினுடைய பாரம்பரிய கட்டடமாக அமைந்திருக்கிறது. இவை பழமையான நமது பண்பாட்டு சின்னங்கள். இவற்றின் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் பழைய சென்னை சட்டக்கல்லூரி வளாகமும் பழமை மாறாமல் மேம்படுத்தப்படும். நீதியும் நேர்மையும் தமிழர்களின் வாழ்வியலில் இரண்டர கலந்துவிட்டவை. அதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றன. வள்ளுவரும் இளங்கோவடிகளும் புறநானூற்று புலவர்கள் பலரும் நீதியின் மேன்மையை பற்றி, செங்கோல் வழுவாமின் சிறப்பை பற்றியும் எப்பொழுதும் உயர்த்தி பிடித்துள்ளார்கள். அத்தகைய ஒரு திராவிட மரபு வந்த நம் பண்பாட்டில் வளர்ந்த இந்த அரசு அதே உயர்ந்த இடத்தில் நீதித்துறையை வச்சு மதிச்சு அதற்கான தேவைகளை நிறைவேற்றி வருகிறது. சென்னையில ஏராளமான நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவை அனைத்தையும் ஒரே இடத்தில் இருந்து செயல்பட வைக்க வேண்டும். அதுதான் சிறப்பானதாக இருக்கும். நீதித்துறையினர் நினைத்து அரசுக்கு பரிந்துரை செய்ததும் உடனே அதனை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒப்புதலை வழங்கினோம். இதன் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் ஒரே இடத்திலிருந்து செயல்பட போகின்றன. இது பொதுமக்களுக்கு ஏற்பட்ட வசதி மட்டும் இல்ல, வழக்கறிஞர்களுக்கும் இது மிகப்பெரிய வசதி தான். அலைச்சல் தவிர்த்து அமைதியாக பணியாற்ற இது வழிவகுக்கும். உயிரிழந்த வழக்கறிஞர்களின் வாரிசுதாரர்களுக்கு நல நிதியானது 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று நான் அறிவித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீதித்துறையினுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரல் 23 அன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த விழாவில் நான் பங்கேற்றேன். அந்த விழாவில் இதற்கான முறையான அறிவிப்பை நான் வெளியிட்டேன். நீதித்துறையுடைய உட்கட்டமைப்பு தேவைகளுக்காக பல்வேறு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையில் 4.24 ஏக்கர் நிலத்தை நீதித்துறைக்கு அரசு வழங்கி ஆணையிட்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட்டேன். 9 அடுக்கு கட்டடம் கட்ட 315 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்ற மே மாதம் 2021 முதல் 3 கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்கள், 12 சார்பு நீதிமன்றங்கள், 6 முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் மற்றும் 14 மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட 35 புதிய நீதிமன்றங்கள் 54 கோடி 85 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், திருவாரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்க 4 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. புதியதாக நீதிமன்ற கட்டடங்கள் கட்டுதல், குடியிருப்பு கட்டடங்கள் கட்டுதல்,
பழைய நீதிமன்ற கட்டடங்களை பராமரித்தல் ஆகிய பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு 2021-22 மற்றும் 2022-23 ஆகிய நிதியாண்டுகளில் மொத்தம் 268 கோடி ரூபாய் ஒப்பளிப்பு தந்திருக்கிறது. கீழமை நீதிமன்றங்களுக்கு சபார்டினேட் கோர்ட்ஸ் பல்வேறு நிலையிலான 155 பணியாளர் பணியிடங்களை உருவாக்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு கணினி மற்றும் கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு கம்ப்யூட்டர் ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தம் 11 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதித்துறையினுடைய நீடித்த சிறப்பான செயலாக்கத்துக்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். அந்த விழாவுக்கு அப்பொழுது நடந்த அந்த விழாவுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் மாண்புமை ரமணா அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். நீதித்துறைக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரக்கூடிய திட்டங்களை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார். அவர் அருகில்தான் நான் அமர்ந்திருந்தேன். எனக்கு நன்றியும் தெரிவித்தார். அந்த விழாவில் பேசும்போது வெளிப்படையாக பாராட்டினார். பொதுமக்களுக்கு விரைந்து நீதி வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் நீதிமன்றங்களுக்கு தேவையான கட்டட வசதி, மனித ஆற்றல், பிற உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருகிறது. நீதித்துறை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு முதலிடத்தில் இருக்கிறது என்று மாண்புமிகு தலைமை நீதிபதி ரமணா அவர்களே அன்றைக்கு பாராட்டினார். பொதுவாக நீதி அரசர்கள் வெளிப்படையாக பாராட்ட மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீங்க. அதையும் மீறி அன்றைக்கு பாராட்டினார்கள். அதன் மூலம் தமிழக அரசு நீதித்துறை மீது எத்தகைய அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல தேவையில்லை. சில கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் சார்பாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாண்புமை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களின் கனிவான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவதாக, தென்னிந்திய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்திற்கான ஒரு கிளை நீதிமன்றம் சென்னையில் அமைக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதி கேட்டு வந்திருக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணையின் தலைமையின அந்த தன்மையின புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக அமைய வேண்டும். மூன்றாவதாக, நீதிபதி நியமனங்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய வகையில் நியமனங்கள் அமைய வேண்டும். இவற்றை இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசருடைய கனிவுடன் அவர்கள் இதை பரிசீலிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனது தலைமையிலான அரசானது சட்டத்தின் அரசாக, நீதியின் அரசாக, சமூக நீதியின் அரசாக செயல்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். நீதித்துறையின் ஒரு தீர்ப்பல்ல, ஒற்றை சொல்லையும் மதிக்கக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. மக்களின் நல்வாழ்வுக்கு அரசும், மக்களுக்காக நீதிக்காக நீங்களும் பணியாற்றி வருகிறீர்கள். நல்வாழ்த்தோடு இணைந்ததுதான் நீதி. எனவே நீதித்துறையினுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு எப்போதும் செய்யும் என்ற உறுதியை மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We thank the Honorable Chief Minister. I request Mr. Justice T. Raja to kindly render the vote of thanks. We are advancing towards the closing of the ceremony. We have to thank the honorable dignitaries who have come to grace this occasion. Look at the beauty of this great function. Every pious and religious man always visit the temple. Some of us used to go to temple every day. But today, the beauty of the function is we have assembled here and we have laid foundation stone for Temple of Justice that is going to have 2 stilt plus 9-story building in the heart of the state capital city, Chennai Pattinam. In this integrated
court complex. We are not going to give any training to the engineers to build bridges. We are not going to give training to raise towers. We are not going to give any training to construct any pictures here. But we, the lawyers and judges, are jointly going to smooth out the difficulties of the men who are coming to this court with the hope that he will go back with peaceful mind. This is the place where the lawyers and judges are going to jointly release the tension of the litigants. And this is the place where we are going to take up the burdens of other men. And we are going to make the life of the people possible by taking away their stress, pain, and everything. To make this function meaningful, we have laid this foundation stone today. It's our great pleasure to thank all the honorable dignitaries who have come here. We have a great pleasure and particular honor to thank the Honorable Chief Minister for having taken so much of time amidst tight schedule to come and lay the foundation stone for this Temple of Justice. Thank you, sir. We also have great pleasure and honor to thank the Honorable Justice Sanjay Krishna Kaul, whom we consider as our elder brother, the former Chief Justice of our High Court, having taken out very valuable time to come and grace this occasion. We also have great pleasure to thank Honorable Justice Indira Banerjee, whom we consider as dear Akka, to me, a motherly figure, for having taken out so much of time to come and grace this occasion. Thank you so much, my Lord. We also thank the Honorable Judges, the son of the soil, Justice V. Ramasubramanian, Justice M. Sundaresan. If you are not going to come and take part in these functions, where you can go and where we will go. Thank you so much for having taken out so much of time to come and take part in this function. We are extremely thankful to the Honorable Chief Justice for having formed a homogeneous group to ensure that this function would be a successful one. Thank you, my Lord Honorable Chief Justice. We are also thankful to the Honorable Law Minister, the Honorable Minister for Public Works Department, the Honorable Minister for Higher Education, the Honorable Minister for Health Department, the Honorable Minister for Information Department, the Honorable Minister for HRNC, and we are also extremely thankful to the Advocate General, the Chief Secretary, the Finance Secretary, Public Secretary, Home Secretary, all secretaries who have come here to grace this occasion. We also great pleasure to thank the Chairman of the Bar Council, the Vice Chairman of the Bar Council of India, the members of the Bar. We have a great pleasure to thank Additional Solicitor General, all the law officers, the Advocate General, and everybody who has come here to take part in this function. Top of all, I thank the Honorable Judges of our High Court, sitting, and the retired judges who have come here to grace this occasion. I also thank everyone who have come here to grace this occasion and made this function a great and successful one. Thank you once again to all of you. Jai Hind. Thank you, sir. I request the August gathering to please rise for the national anthem.